ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துட்டுனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சந்திரகலா என்ன பண்ணுறாங்க, எல்லா பிளானும் ரெடியாக வச்சுட்டாங்க. அதாச்சும் டாக்டரை வந்து கடத்திட்டு என்ன பண்ணுறாங்க, அதே சாயலில் அதே முக ஜாடியில் இருக்கிற ஒரு டாக்டரை வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துகிட்டு வந்து ஆப்ரேஷன் தேட்டர் உள்ள விட்டுட்டு அவங்க கொடுக்குற வந்து அந்த இன்ஜெக்ஷனை வந்து போட்டு ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வர வச்சு நம்மளோட ராஜராஜனை வந்து சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளோட கார்த்தி அதை எப்படி தடுக்க போறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோவில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகலா ஒன்றுமே தெரியாத மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்து எல்லாருக்கிட்டே வந்து குங்குமம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருநூறு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்கக்கா எடுத்துக்கோங்க, மாமா எப்படியாச்சும் குணமாகி நல்லபடியாக உயிர் பொழைச்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருக்கும் திருநூறு குங்குமம்லாம் கொடுக்குறாங்க. கார்த்திக்கு பயங்கரமான டவுட் வருது. ஏன்னா சிவனாண்டி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜராஜன் பொழைக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு கும்பாபிஷேகம் சண்டையை வந்து வலிச்சு விட்றான். சிவன் என்னடானா வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரி திருநூறுலாம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாளே, எனக்கு என்னவோ வந்து ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நல்லவங்க மாதிரி ரொம்ப நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து மனசுக்கு தோணிகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்மளோட கார்த்தியை வந்து வெளியே அனுப்புறதுக்கு வந்து பார்க்குறாங்க. அதாவது டாக்டரும் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க நம்மளோட கார்த்திக் அதாவது நம்மளோட ஆப்ரேஷனுக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கரெக்டாக வந்து ரெடி ஆகிட்டு டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா என்னங்க நீங்கள் ஏதோ ஆப்ரேஷன் சொன்னீங்க, முக்கியமான ஆப்ரேஷன்னா இப்படி வெறும் வயத்தோடு போகிறீங்க, ஏதாவது சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. காஃபி கரெக்டாக கொடுத்துட்டு குடிச்சிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரவுடிங்க வந்து சிவனாண்டியோட வந்து பார்த்திங்கன்னா ரவுடிங்க வந்து வராங்க. யார் பண்ணீங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து டாக்டர் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து கையெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் 2 பேர் வந்து முகத்தை மூடி என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து டாக்டரையும் அவங்களோட ஒய்ஃபையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அதே வீட்டில் வந்து இந்த ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் வந்து அடைச்சி வச்சிடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஏதாச்சும் எல்லாரும் வந்து ரெடியாக வந்து வெளியே வந்து உட்காந்துருக்காங்க. எப்படியாச்சும் அப்பாவுக்கு வந்து நல்லபடியாக வந்து ஆப்ரேஷன் வந்து நடந்து முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிவனாண்டி வந்து சந்திரகலாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அப்போ சந்திரகலா வந்து அப்படியே வந்து நைஸாக வெளியே போயிட்டு சிவனாண்டி கிட்ட வந்து சொல்லுங்கள் என்னங்க எல்லாம் பக்கவாக நடந்தது, அந்த டாக்டர்லாம் வந்து எல்லாரையும் வந்து கடத்தி வச்சுட்டிங்களா அப்படின்னு சொல்லும் போது அவங்களாம் வெளியே வர முடியாது, நம்ம ஆள் அங்கே வந்துட்டான், எப்படியாச்சும் நம்ம பிளானை சக்ஸஸ் பண்ணிடலாம், நீ கவலையப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குங்க, இங்கே அந்த கார்த்தி வந்து உட்காந்துருக்கான், அவன் உள்ளே போகிறத வச்சே வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கார்த்தி எப்படியாச்சும் வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டருக்கு வந்து ஃபோன் பண்ணி சிவனாண்டி வந்து சொல்கிறாரு, எதனா ஒன்று சொல்லி அந்த கார்த்தியை கொஞ்சம் நேரத்துக்கு வெளியே அனுப்புடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து சரிங்க சார்னு சொல்லிட்டு நர்ஸுக்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சரி நர்ஸுக்கும் புரியல, சரி மெடிசன் வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட போய் சார் இந்த மெடிசன் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க சார், டாக்டர் வாங்கிட்டு வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து டவுட் பட்டு கேட்குறாரு, என்னங்க நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, இந்த நேரத்தில் என்ன மெடிசன் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை சார் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்குற மெடிசன் கொஞ்சம் வந்து ஊசியில் வந்து கொஞ்சம் மருந்தெல்லாம் வந்து கொஞ்சம் ஏற்ற வேண்டியது இருக்குது சார், அதனால தான் வாங்கிட்டு வர சொல்கிறோம், கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும்போது கார்த்தியும் என்ன பண்ணுறாங்க, மயில் வாங்கலாம், சரி சகல நானும் வரப்பான்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க மெடிசன் வாங்குறதுக்கு வந்து போகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் தேட்டருக்கு வந்து எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டாக்டர் வந்து காமிக்கிறாங்க. அவர் கரெக்டாக வந்து அந்த சின்ன வந்து அந்த இன்ஜெக்ஷனை வச்சுருக்க அந்த மருந்து வந்து கையில் வச்சுட்ருக்காரு. எப்படியோ மெயின் கேரக்டரை வந்து வெளியே அமிச்சாச்சு, நம்ம வந்து இப்போது நம்மளோட வேலையை நம்ம பார்க்கலாம், சார் சொன்ன சந்திரகலாவும் நம்மளோட சிவனாண்டி சொன்ன வேலையை நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள வந்து போகிறாங்க. மெடிசன் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அந்த நர்ஸு வந்து பார்க்குறாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த நர்ஸு வந்து பார்த்துட்டு இது நம்ம டாக்டர் கிடையாது, இது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து நிறுத்திட்டு வெளியே வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இது வந்து வேறு யாரோ, நீங்கள் தயவுசெய்து வந்து இந்த ஆப்ரேஷனை வந்து நிறுத்துங்க, இது வந்து டாக்டர் கிடையாது, ஏதோ ஒரு சதி நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து உடனே உள்ளே பூந்து வந்து டாக்டர் வந்து அடித்து நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லா உண்மையை வந்து சொல்கிறாங்க. இப்போ நீ யாருன்னு சொல்கிறியா இல்லை நாங்கள் போலீஸை கூப்பிட்றோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சந்திரகலாவுக்கு பயங்கரமான ஷாக்கு, ஐயோ இன்னும் இவன் இதையும் கண்டுபிடிச்சிட்டானே, நம்ம எல்லா பிளானையும் கண்டுபிடிச்சிட்டா எங்களுக்கு ஆத்திரமாக வருது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கரெக்டாக வந்து டாக்டரோட வீட்டுக்கு வந்து போயிட்டு டாக்டரை வந்து மீட்டி வந்து கூட்டிகிட்டு வராங்க.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தெரிஞ்சு போச்சு யார் வந்து இதை வந்து பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிவனாண்டி அப்படின்றவளை வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து சந்திரகலா என்ன பண்ணுறாங்க, கண்ணை காமிக்கிறாங்க, இன்னும் சொல்லாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த டாக்டர்கிட்ட. அதாச்சும் டாக்டரில் நம்ம சந்திரகலா ஏற்பாடு பண்ண சிவனாண்டி ஏற்பாடு பண்ண அந்த ஆள் என்ன சொல்லாதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது சிவனாண்டின்ற பேரை வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. சந்திரகலா வந்து மெயினான ஒரு விஷயம் நடத்துறது என்னென்னா, இதுக்கப்புறம் வேறு எந்த பிளான் வேணால் போட்டு முறியடிச்சிடலாம், ஆனால் வந்து நம்ம வந்து மாட்டக்கூடாது. சிவனாண்டி மாட்டினாலும் ஆல்ரெடி சிவனாண்டி இப்படி பண்ணுறவன்றது தெரிஞ்சு போச்சு. நம்ம நல்ல மாதிரி நம்ம வீட்டில் நடிச்சிட்ருக்கோம், அதை எப்பயுமே கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும், அப்போ தான் இந்த குடும்பத்தை வந்து அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ உள்ளே இருக்க நர்ஸு வந்து பதறி போய் இது டாக்டர் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சிருக்கு. அதாவது சந்திரகலா ஏற்பாடு பண்ண அந்த ஆள் வந்து வெளியே வந்து தெரிஞ்சிருக்காரு. ஆனால் கூட வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும் இல்லை யார் டாக்டர் யார் டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே சாயலில் வந்து ஒருத்தவங்க தப்பாக வந்து ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி ஏதோ வந்து ஒரு திட்டம் நடக்குது சார் அப்படின்ற மாதிரி வந்து உண்மையாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் வந்து நடக்குது, எனக்கு அப்பயே டவுட் பட்டல, நானும் அதே மாதிரி நடக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து எப்படியே டாக்டர் வந்து மீட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த வந்து நம்மளோட ராஜராஜனை வந்து மீட்ட போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ஆப்ரேஷனை வந்து தடுத்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடணும் அப்படின்றது தான் வந்து சந்திரகலாவோட திட்டமே. இப்போது சந்திரகலாவும் சிவனாண்டியும் வந்து கன்ஃபார்மாக வந்து மாட்ட போகிறாங்க. ஏன்னா வந்து அந்த டாக்டர் வாயாலே வந்து சந்திரகலா சிவனாண்டி அப்படின்றவங்க தான் வந்து என்னை ஏற்பாடு பண்ணி இப்படி அமுச்சு வச்சாங்கன்றது தான் வந்து சொல்வார். வேறு இப்போது நம்மளோட சந்திரகலா தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சால் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.